உடலில் இருக்கும் சாமி எங்கெல்லாம் பேசாது. என் உடம்புல இருக்கிற சாமி எங்கெல்லாம் பேசாது. என் உடம்புல இருக்க சாமி எப்போதும் என் மேலே வராது. அதுதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமியை உணர முடியுதுங்க, ஆனால் சாமி உடம்புல வரமாட்டுதுங்க. கோவிலுக்கு போனால் கோவில்லையும் வரமாட்டுது. கலரி விழாவில் சாமி அழைக்கும் போது சாமி வரமாட்டுது. ஏன் வரமாட்டுது, எதுக்கு வரமாட்டுதுன்னு தெரியல. ஒருவேளை அந்த சாமிக்கு சரியா நான் இல்லையா, இல்லை அந்த சாமி கோவக்குறியில் நிற்கிதா, ஏன் வரலை அப்படின்னு தவிச்சு நிற்கிற ஒரு மக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. சரிங்க, என் உடம்புல சாமி இருக்குது, இல்லைன்னா உங்கள் உடம்புல ஒரு சாமி இருக்குது அப்படின்னா ஏன் ஏன் வராது, ஏன் அதனுடைய அவசியம் என்ன, எதனால் அந்த சாமி அந்த இடத்துல வரலை அப்படிங்கிறதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. சரிங்க, முதல்ல சாமி எதுக்கு வரணும், மனுஷன் மேலே சாமி எதுக்கு வரணும், ஏன் வரணும் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. அதில் முதல் விஷயம், இந்த எல்லையில் நான் நிற்கிறேனப்பா அப்படின்னு அங்கே வந்த மக்களுக்கும் அந்த தெய்வத்தை சுற்றி இருக்க மக்களுக்கும் அந்த சாமி தெரியப்படுத்த, நான் இருக்கணப்பா, மலவோல இருக்கேன், உங்களை காத்து வரணப்பா அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, என் மேலே சாமி வந்துச்சு அப்படின்னா, நீ கொடுத்த படையலை, நீ நீ செஞ்ச அந்த வழிபாடை நான் பரிபூரணமாக ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்த சாமி வரும். மூணாவது என்ன, கோவக்குறியில் எல்லையில் நிறைய தவறான செயல்கள், எனக்கு ஆகாத செயல்கள் நடக்குது அப்படின்னு கோவக்குறியில் சாமி வரும். அருள்வாக்கு சொல்ல சாமி வரும். வந்த மக்களோட குறைகளுக்கு தீர்வை கொடுக்க சாமி வரும். இருக்கிற பிரச்சனைகளோட மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க சாமி வரும். இது மாதிரி எண்ணற்ற காரணம் இருக்கு சாமி வர்றதுக்கு. அப்படி இருக்கிற சாமி ஏன் வரலை, யார் காரணம் அப்படிங்கிறதா இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட நான் சொல்ல ஆசைப்படுறது. சரிங்க, என் மேலே இருக்க சாமி முதல்ல ஏன் வரலை அப்படின்னா, தெய்வம் அங்கீகரிக்கப்படணும், தெய்வம் வரவேற்கப்படணும், தெய்வத்துக்கு ஆகச்சிறந்த மரியாதை கொடுக்கப்படணும், சத்தியமான விஷயங்கள் மட்டுமே தெய்வம் வரும் எல்லையில் நடக்கணும். இப்போ என் மேலே சாமி வரலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சாமி எனக்குள்ள நான் உணர்ந்தாலும் என்னை தொட்டு ஆடி எல்லா மக்களுக்கும் அதனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்திறாரு. என்னங்க எல்லா எல்லையிலையும் சாமி ஆடுறாங்க, ஆயுதத்தை ஏந்தி ஆடுறாங்க, அருள்வாக்கு சொல்கிறாங்க, அப்போ அதெல்லாம் நீங்கள்லாம் அதெல்லாம் பொய்யா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் பொய் இல்லை, உண்மைதான். ஆனால் அந்த எல்லை அந்த மக்களால் அந்த தெய்வத்துக்கு தேவையான சகல மரியாதையும் கொடுத்து வரவேற்கப்பட்டு தெய்வத்தை மட்டுமே முன்னிறுத்தி எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல நடக்கிறதுனால அந்த சாமி வரும், அருள்வாக்கு சொல்லும். நான் இப்போ சொல்கிறது எங்கெல்லாம் பேசாது அப்படின்னா, இது எதுவுமே இல்லாத இடத்துல முதல்ல பேசாது, இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, என் மேலே ஒரு சாமி இருக்குது அப்படின்னா அந்த சாமியே விருப்பப்படாது. எப்படி, ஏன் விருப்பப்படாது அப்படின்னா, என்னப்பா அருகூரா செதறி கிடக்கீங்க, மனசுக்குள்ள கள்ளத்தையும் கவடத்தையும் வச்சு நீங்கள் அழைக்கிறீங்க, உங்களுக்கு ஏப்பா நான் வரணும் அப்படின்னு அந்த சாமி வராது. சாமி வராது அப்படின்னா அந்த சாமியாடிக்கு அந்த விருப்பத்தை கொடுக்காது. அந்த சாமி வர்ற அந்த சாமியாடியே ஆடணும்னு ஆசையை அவருக்கு விட்டு போகும். அப்போ இது ரெண்டு. சரி, மூணாவது, ஏன் சாமி வர்றது, ஏன் வரலை, என் உடம்புல இருக்க சாமி ஏன் வரலை அப்படின்னா, நான் பரிபூர்ணமாக அந்த எல்லையில் சாமி வருது அப்படின்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடும். எத்துணை தீய வினைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அதுக்குன்னே வரும். அதாவது இதெல்லாம் நான் வந்தால் தான் சரி பண்ண முடியும், நான் வரணும்னே அந்த சாமி ஒரு சில எல்லைகளில் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணும். ஆனால் ஒரு சில எல்லைகளில் அந்த சாமி வராததுக்கு காரணம், மற்ற என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா, இது போன்று ஒன்று, அந்த தெய்வத்திற்கு ஏற்ற மரியாதை, அந்த தெய்வத்தை வரவேற்கப்படாமல், அதை மட்டும் இல்லாமல் அங்கே மக்கள் அவமரியாதை செய்கிறாங்கன்னு வைங்களேன். உண்மையான மக்கள், சத்தியமான மக்கள் அவமதிக்கப்படுறாங்க. உண்மையான மக்கள், தெய்வத்தை வணங்க வர்ற மக்கள் ஒரு சில மன கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க.
உண்மையான சொல்ற கருத்து நிராகரிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சாமி அந்த எல்லையில் வராது. அதாவதுங்க, சாமி நாம் கும்பிடுற நம்மளுடைய குலதெய்வத்தை பொறுத்தளவு சாமியை நம்ம நல்லா சாமி இருக்குன்னு நாம் நம்புவோம். எப்போ நம்ம மேலே அந்த சாமி மேலே இருக்க நம்பிக்கை குறையும் அப்படின்னா, மனுஷன் மேலே வந்து அந்த சாமி நின்னதுக்கப்புறம் சாமியை மறந்து அந்த மனுஷனை தான் நம்ம முன்னாடி வைப்போம். இவர் மேலேயா சாமி வரப்போகுது, இவர் சொல்லியா நம்ம கேட்கணும், இவர் காலில் போய் நம்ம விழுகணுமா, இவர் சொல்கிறதெல்லாம் சரியாயிருமா, இவர் சரியாக இருக்காரா அப்படின்னு சாமியை மறந்து அந்த சாமி வர்ற சாமியாடி தேகத்தை நாம் கணக்கு போடுவோம், கணிப்போம். அதுதான் தவறான செயல். இதெல்லாம் சாமி பார்த்துக்குருங்க, நம்ம கணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அப்பேற்பட்ட தெய்வம், உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிகள் ஏன் அவங்க மேலே வந்த சாமி கூட வந்து பரிபூரணமாக நிற்காம ஒரு கணம் இரு கணம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் சாமி மலையேற காரணம் என்ன அப்படின்னா, அதாவதுங்க, ஒரு எல்லையில் ஒரு சாமி வருது அப்படின்னா நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து கிடைக்க போகுது, நமக்கு இருக்கிற எல்லா வலிகளும் வேதனைகளும் நமக்கு நீங்க போகுது, நம்ம எல்லையில் நம்ம சாமி வந்துருச்சு அப்படின்னு இருக்கிற எல்லா மக்களும் பாக்கியம் பண்ணியிருக்கணும். உண்மையான தெய்வத்தை சொல்கிறேன், உங்கள் எல்லையில் வணங்குற சாமியே பரிபூரணமாக அந்த எல்லையில் வந்துச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயம். நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமாக வழி வழியாக வந்த நம்மளுடைய மக்கள் எல்லாரும் அந்த சாமியை பார்த்துருப்பாங்களா, உணர்ந்திருப்பாங்களா? அப்பேற்பட்ட சாமி அந்த எல்லையில் இருக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த மக்கள் எப்படி பாக்கியம் பெற்றவர்கள். அப்போ அந்த தெய்வத்தை நாம் எப்படி கொண்டு அணைக்கணும், அந்த தெய்வத்தை எப்படி அதனுடைய அருட்பார்வை நமக்கு கிடைக்கிற மாதிரி அந்த எல்லையில் அந்த சாமி நல்லா பரிபூரணமாக நின்று பேசுகிறத நாம் என்ன செய்யணும்? எல்லாத்துக்குமே குலமக்கள் தாங்க காரணம். அந்த குலமக்கள் எப்படி காரணம் அப்படின்னா, எல்லையில் இருக்க சாமியை எப்படி சரியா கொண்டணைக்க தவறிய மக்கள்கிட்ட தான் சாமி வராது, பேசாது. இந்த பதிவின் மூலமாக நான் ஒரு சில விஷயங்களை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள காரணம் என்ன அப்படின்னா, சாமி வரலை அப்படின்னா சாமி வரலப்பா சந்தோஷம்ப்பா அவ்வளோதாப்பா அப்படின்னு சந்தோஷப்படுற மக்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஐயோ சாமி வரலையேன்னு கலங்கி நிற்கிற பெருமக்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த இடத்துல மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த வேற்றுமை இருக்குது பார்த்தீங்களா, அவர்கள் கொண்ட எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணத்திற்கு ஏற்றார் போலத்தான் அதனுடைய சாமி அதனுடைய அறிகுறிய அதனுடைய அருளாசிய அது இருக்கேன்னு காட்டி கொடுக்கும். நல்லா பாருங்களேன், நீங்கள் நல்லா போய் ஒரு எல்லையில் கூட்டம் சண்டை சச்சரவு அந்த நேரத்தில் உணராத சாமியை நீங்கள் மற்ற நேரங்களில் அந்த தெய்வத்தை நீங்கள் போய் வணங்கும் போது அந்த இடத்துல நீங்கள் உணருவீங்க. அப்போ அந்த இடத்துல பிழை யாரால் அங்கே உருவாகுது? தெய்வம் என்றைக்குமே பிழையாக இருக்காதுங்க. தெய்வம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். அந்த தெய்வம் ஏதாவது ஒரு தேகத்தை தொட்டுத்தானே ஆகணும். அந்த தெய்வம் யார் மேலேயாவது ஆண் மேலேயாவது பெண் மேலேயாவது வந்து தானே ஆகணும். அன்றைய காலங்களில் சாமி வந்துச்சு அப்படின்னா அவங்க சாமியாடியாக பார்க்க மாட்டாங்க, மனுஷனாக பார்க்கல, சாமியாக பார்த்த பெருமக்கள் தான். ஐயா நம்ம சாமி வந்துருச்சு அப்படின்னு போய் எல்லாரும் அந்த இடத்துல நிற்கிறதுனால தான் அந்த சாமி எல்லா மக்களுக்கும் அருள் வாக்கு சொல்லி எல்லாத்துக்கும் தீர்வுகளை கொடுத்து எல்லாத்தையும் நல்லா வழி அனுப்பி நல்லா வந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லையே. சாமி அங்கே வருதுன்னா 4 பேர் அந்த சாமி ஆடிக்கு எதிராக இருக்கிறவங்க 4 பேர் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு கோவிலுக்கு வெளியே போய் அங்கிட்டு அந்த பக்கம் இருக்கிறது. ஏதாவது ஒரு சொல்லி என்ன உங்கள் மேலே சாமி வருமா அப்படின்னு எதையாவது ஒரு அப்படியே கற்களாக எரிகிறது. இது போன்ற செயல்களாக தான் நம்ம சாமியை நம்ம முழுமையாக உணர முடியலன்னு சொல்ல வரேன். சாமி ஏன் வராதுன்னா இதுதான் காரணம். மக்க மனசு எண்ணம் அவர்கள் கொண்ட கோரிக்கை நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், பரிபூரணமாக வரும். அழைக்காமலே சாமி வரும். எதுவுமே சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துல சாமி வரவே வராது. அப்போ இந்த பதிவின் மூலமாக அறிவு நண்பர்களுக்கு சொல்கிறேன், சாமியாடி ஒரு மக்களுக்கு சொல்கிறேன், சாமியாடிகளோட ஒரு சில மனநிலையை பிரதிபலிக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த பதிவு. நிறைய பேர் ஒரு சில நேரங்களில் ஆசையை விட்டுப்போம். எதுக்கப்பா இங்கே போய் சாமியை நம்ம நினச்சி சாமியை நம்ம அழைச்சி சாமியை ஆடி நமக்கு எதுக்குப்பா இவ்வளவு சங்கடமான நிலை ஏற்படணும்னேவும்
ஒரு சில பேர் சாமியவே வருந்தி அழைக்க மாட்டாங்க, சாமியே ஆட மாட்டாங்க. உண்மையான சாமியாடி வரும் மக்கள் அமைதியாக மௌனமாக இருந்துருவாங்க. அப்போ அதனால் என்ன பலன் யாருக்கு? பலன் யாருக்கும் இல்லை. நான் இருக்கேன், நான் சரியாக இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா, சாமியே வரல அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா சாமியே வரலப்பா அப்படின்னு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஆனால் அந்த சாமி வந்துச்சுன்னா கிடைக்க போகிற நன்மைகள் இருக்குல்ல, அந்த நன்மைகள் என் கண்ணுக்கு தெரியாது. சாமி வரலையா, வரலப்பா அவ்வளோதாப்பா, எல்லாரும் வீட்டுக்கு போவோம்னு நாம் வந்துடுவோம். நமக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆனால் சாமி அந்த இடையில அந்த இடத்துல எல்லையில் பரிபூரணமாக நாம் வர வச்சுட்டு நாம் அந்த தெய்வத்தை முழுமையாக நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் கிடைக்க போகிற நன்மைகள் சொல்ல முடியாது, அளவற்ற நன்மைகளாக இருக்கும். எப்பா நம்ம சாமியே நம்ம எல்லையில் வந்துருச்சு ஐயா, இனி நம்ம சாமி நம்மளை சரி பண்ணும் ஐயா. நல்லவனையும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் அவனை நல்லவனாக மாற்றுறதையும் சரி, நீ எல்லாத்தையும் இந்த சாமி சரி பண்ணுமியா அப்படின்னு அந்த சாமி மேலே நம்பிக்கை கூடுங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் சாமி வருதுன்னு ஆசைப்பட்டு நிற்கிற மக்களை விட சாமி வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு நிற்கிற மக்களோட எண்ணிக்கை ஒரு சில இடங்கள்ல அதிகமாக இருக்கும். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, தனி மனித விருப்பு வெறுப்பு, ஆசை, பேராசை, ஆணவம், அகம்பாவம், அதிகாரம், சாமி எப்படி பேசலாம், அது போன்ற இதுதான் காரணம். அதனால் அறிவோம் என்பவர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் எதிரியாகவே இருந்தாலும் அவர் மேலே சாமி வந்துச்சுன்னா, உண்மையாக சாமி வந்துச்சுன்னா, பரிபூரணமாக அவர் காலில் விழுங்க, அவர்கிட்ட போய் நீ முன்னாடி நெல்லுங்க. உங்கள் குறைகளுக்கு தீர்வு மருந்து அவர் கொடுப்பார். அவர் எதிரியாகவே இருக்கட்டுமே, உண்மையான சாமி ஏங்க எதிரி மேலே உண்மையான சாமி வந்துச்சு நான் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? அவர் எதிரிய, உண்மையான சாமி வந்தாலும் அவர் எதிரியங்க, அவர் சும்மா கூட ஆடலாம்ல அப்படின்னு தான் நம்ம எண்ணம் போகுமே தவிர, உண்மையான சாமி வந்து அவங்க மனசாட்சிக்கு தெரியுங்க. அந்த இருக்கிற எல்லா உயிரினங்கள் இயற்கை சாட்சி சொல்லும். அவன் பரம எதிரியா இருந்தாலும் அவன் காலில் போய் விழுந்துடணும். அது நிற்கிறது உங்க எதிரி இல்லைங்க, உங்க சாமி. அதுதாங்க நம்ம சாமிக்கு சாமியாடிக்கு கொடுக்குற மதிப்பு மரியாதை. அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்போ அப்படி நடக்கிறது இல்லைங்க, இப்போ நடக்கிறது இல்லை. யதார்த்தமாக சொல்கிறேன், அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற யதார்த்தத்தை சொல்கிறேன். மனுஷனை வச்சு தாங்க இந்த இடத்துல சாமியை நிர்ணயிக்கப்படுது. மனுஷனை வச்சு தாங்க சாமிக்கு கிடைக்கிற மரியாதை கூட கிடைக்காம போயிடுது. மனுஷனை வச்சு தாங்க சாமிக்கு இவ்வளவு இடையூறுகள், தொந்தரவுகள், இவ்வளவு தீவினைகள் உருவாக காரணமானதுமே ஒரு சில மனுஷங்க தாங்க காரணம். அப்போ என்னை காக்கிற தெய்வம் யார் எங்கே எப்படி இருந்தாலும் என் சாமியை நான் உணர்ந்தா போதும், என் சாமி வந்தால் போதும், என் பிள்ளை குட்டியெல்லாம் என் சாமி நல்லா காத்து நின்னா போதும், நல்ல கைகால் சுகத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிற பெருமக்கள் அவங்களுக்கு தான் அன்போட கோரிக்கை வைக்கிறேன். மனசில் கள்ளங்கவோட வைக்காதீங்க. தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி கேட்ட போட்டி போறாம விருப்பு வெறுப்பு இருந்தா அதை புறந்தள்ளிருங்க. சாமியாடிய மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. இயல்புலேயே அவங்களுக்கு ஒரு சாமியாடிகளுக்கு அந்த சாமியோட என்ன குணம் இருக்குங்க. தவறானவங்களை எதிர்த்து நிற்கும், உண்மையானவங்களை நீதியானவங்களை அந்த சாமி தாய் போல அரவணைக்க. யாரா இருந்தாலும், எப்படி எதிரியா இருந்தாலும், என் முன்னாடி நீங்க எதிரியா இருக்கீங்க அப்படின்னு என் மேல சாமி இருந்துச்சுன்னா, நீங்க எதிரிங்கிறத நான் மறந்து என் மேல இருக்கிற சாமி உங்களை பிள்ளையா தான் பார்த்து நின்று உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யும், செலுத்தும். அதனால அறிவோம் நண்பர்களுக்கு சொல்றேன், உங்க சாமி பரிபூரணமா பேசணுமா, இருகரம் கூப்பி அந்த சாமியை வரவேறுங்க. மதிப்பு மரியாதையை முழுமையாக ஏற்றம் இரக்கம் இல்லாமல் செலுத்துங்க. அதுவே உங்களுக்கு அந்த சாமியோட அருளாசி கிடைக்க உதவும்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.